திருவள்ளுவர் சிலையை பார்த்தீங்களா? என் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு கனவு இது. கல் சிலை வாங்கி வாசலில் வைக்கணும்னு ஒரு பெரிய கனவு கண்டேன். அது முடியாமல் போயிடுச்சு. உடனே என்னுடைய வீட்டில் ஒரு அறையை வள்ளுவருடைய அறையாக மாற்றி அந்த கதவிலே இந்த வள்ளுவர் சிலையை வடிவமைக்க ஏற்பாடு செய்தேன். இதை வடிவமைத்த அந்த ஓவிய மரச்சிற்பி இருக்கார் அல்லவா, அவருக்கு 1000 கோடி நன்றிகள் சொல்ல வேண்டும். அட்டகாசமாக அருமையாக அப்படியே தத்ரூபமாக படைத்து விட்டார். கீழே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற குரலையும் எழுத சொன்னேன். செதுக்கி இருக்கிறார். இதுதான் நான் திருவள்ளுவரோட வாழ்ந்தேன் என்ற ஒரு அடையாளமாக இதை விட்டு செல்லப் போகின்றேன். மனது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. திருவள்ளுவரை நேசியுங்கள், வள்ளுவ பாதையிலே செல்லுங்கள். சென்றால் உங்கள் வாழ்வில் அறம் பெருகும், பொருள் பெருகும், இன்பமும் பெருகும். நன்றி, நன்றி, வணக்கம்.